حرمت عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل به لغير الله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே விளங்கி அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத உண்மையான மூமினாக மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌபீக் செய்வானாக என்று வேண்டியதன் பின்னால் இந்த சந்தர்ப்பத்தில் சமகாலத்தில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது, சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அது ஒரு மிக பெரும் பாவமான காரியம். அதைவிட ஒரு பெரிய பாவம் இல்லை. ஏனென்றால் அது அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவம். அந்த பாவத்தை எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் சர்வ சாதாரணமாக அவர்களுடைய அறியாமையினால் செய்து வருகிறார்கள். அதுதான் கந்தூரி என்பதன் பெயரால் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்தல். கந்தூரி என்றால் அது வடமொழி சொல் என்று சொல்வார்கள், விருந்தோம்பல் என்று சொல்வார்கள். விருந்தோம்பல் என்றால் அது அடிப்படையில் அனுமதி என்பது தெரியும். ஆனால் விருந்தோம்பல் என்பதின் பெயரால் முஸ்லிம்கள் பிற மத சமுதாயத்தினரை போன்று விருந்தோம்பல் செய்யலாம். உதாரணம், பண்டிகையை சமைத்து விருந்தோம்பல் செய்தால் அதற்கு போகலாமா என்று கேட்டால் போகக்கூடாது என்று சொல்வார்கள். அது பண்டிகை சாப்பிடுவதற்கு ஹராம். முஸ்லிம்கள் சாப்பிட மாட்டார்கள். ஏன்? அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலே கூறுகிறான், சூரத்துல் மாயிதாவிலே 3ஆம் வசனத்தில், ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹமுல் ஹின்ஸீர் வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹ். இது மாதிரி சூரத்துன் நஹ்லிலும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எதை குறிப்பிடுகிறான்? எதெல்லாம் எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது என்பதை பற்றி அல்லாஹ் கூறுகிற போது சொல்கிறான், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது 4 விடயத்தை சொல்கிறான். அதுல ஒன்று நாம் கூறிய பண்டி இறைச்சி. ஒரு முஸ்லிம் பண்டி இறைச்சியை சாப்பிட மாட்டான். அது அவருக்கு விருப்பமான எந்த ஒரு நேசர் கொடுத்தாலும் இல்ல அது ஹராம் என்று விலகிக் கொள்கிறான். இல்ல நாங்க பிஸ்மில்லா சொல்லி அறுத்திருக்கோம் என்று சொன்னாலும் சாப்பிட மாட்டான். இது தெரிந்த விடயம். அது மாதிரி ஒன்று அல்லாஹ் அந்த வசனத்தில் செத்த பிராணி உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்ற பல லட்சம் ரூபாய் காசு கொடுத்து வாங்கிய மாடு ஒரு ஆக்சிடென்டாலோ அல்லது வேறு ஏதோ காரணத்தினாலோ திடீரென இறந்து விட்டது. கண்முன்னே திடீரென இறந்துட்டு, இறந்த அடுத்த கணம் தக்பீர் பண்ணலாம், அறுக்கலாம். அப்படி அறுத்தால் ஒரு முஸ்லிம் சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டான். இறந்து அடுத்த கணம் அறுக்கான், தக்பீர் சொல்லி அறுக்கான், சாப்பிடுவானா ஒரு முஸ்லிம்? சாப்பிட மாட்டான். ஏன்? அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கான். இல்ல அது ஒரு 5 லட்சம் ரூபாய் பெருமதியான பெரிய ஒரு மாடு, அழகான மாடு, சதக்கட்டியான மாடு, ஆஹா இதென்ன வீணாக்குறதா என்றால் அது 5 லட்சம் இல்ல 10 லட்சம் என்றாலும் சரிதான். இது செத்த பிராணி என்று தெரிந்துவிட்டால் முஸ்லிம்கள் சாப்பிட மாட்டார். அந்த கரப்பொழுதுக்கு முந்தி அதை தக்பீர் பண்ணி இருந்தால் அல்லாஹு அக்பர் பிஸ்மில்லா என்று சொல்லி அவர் அறுத்திருந்தால் ரத்தம் வெளியேறும், சாப்பிட்டிருப்பார். உயிர் போய் முடிய அதே பிஸ்மில்லாவை சொன்னால் உயிர் போய் முடிங்கி அதுக்கு பிறகு பிஸ்மில்லா சொன்னார். எந்த ஒரு ஈமான் உள்ள முஸ்லிமும் ஆணோ பெண்ணோ சாப்பிடவே மாட்டார்கள். இது சாதாரணமா தெரிந்த விடயம். அதே தொடரிலே தான் அல்லாஹ் இரத்தத்தை சாப்பிடுவதை ஹராம் ஆக்கினார். எங்களுடைய ஊரிலே ஒரு வழக்கு இருந்தது. ஆடை மாடை அறுக்கிற போது அவருடைய கழுத்தால் வரக்கூடிய இரத்தத்தை ஒரு கோப்பையை கொடுத்து அப்படி எடுப்பார். எடுத்தால் கொஞ்ச நேரத்தால் அது கட்டியாகி, கட்டியானால் அந்த இரத்தம் ஈரல் மாதிரி இருக்கு. சில கஞ்சா குடிப்பவர்கள், அது மாதிரி விஷயம் தெரியாதவர்கள் அதையும் வாங்கி சென்று
பொரிச்சு சாப்பிடுவார்கள். இப்ப நான் நினைக்கிறேன் அது இல்லை என்று. கொஞ்சம் மார்க்கத்தில் முஸ்லிம்கள் தெளிவுபட்டிருக்கிறார். இந்த மூன்றோடு அல்லாஹ் இன்னொன்றை சொல்கிறான். அந்த 4வது விடயம்தான் கந்தூரி என்ற அந்த நிகழ்விலே நடக்கிறது. ஒரு செத்த பிராணியை வைத்து விருந்தோம்பல் செய்தான். நாம் செத்ததென்றது என்ன? இஸ்லாத்தின் பார்வையில் செத்ததென்றால் என்ன? பிஸ்மில்லா சொல்லி உயிரோடு இருக்கிற போது அதன் கழுத்தில் அறுக்க வேண்டும். அப்படி அறுக்கப்படவில்லையா, வேறு எந்த வகையில் அது இறந்தாலும் அது செத்தது. தலையில் அடிச்சு சாக வைத்தாலும் சரிதான், அல்லது வேறு பகுதிகளில் அறுத்து அதனுடைய உயிரை போக்காட்டினாலும் சரிதான். இஸ்லாத்தின் பார்வையில் அது செத்ததாக கருதப்படும். பிஸ்மில்லா வர வேண்டும். உயிரோடு இருக்கிற போது அந்த பிஸ்மில்லாவோடு கழுத்தில் வைத்து அறுக்கப்பட்டு அதன் மூலம் அது மரணிக்க வேண்டும். அது அல்லாத முறையில் எந்த வகையில் அறுத்து எங்களுக்கு எந்த விருந்து போட்டாலும் எங்களுக்கு ஹராம், நாங்க சாப்பிட மாட்டோம். இதுல தெளிவாக இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தொடர்ந்து உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு சாப்பிடுறது எது தெரியுமா? வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ். இன்னொரு வசனத்தில் வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி. அல்லாஹ் அல்லாதவற்றிற்காக, நல்ல முறையில் கவனிச்சுக்கோ, அல்லாஹ் அல்லாதவற்றிற்காக சட்டம் உயர்த்தப்பட்டது. அப்படி என்றால் நமது பாஷையில் சொன்னால் அல்லாஹ் அல்லாதவற்றிற்காக அறுக்கப்பட்டது. அந்த காலத்தில் அறுப்பவர்கள் நாம பிஸ்மில்லா சொல்ல மாதிரி நபிர காலத்தில் இருந்தவர்கள் அவர்களுடைய ஏதோ ஒரு அவர்கள் வணங்குகின்ற ஒன்றின் பெயரை சொல்வார்கள், அதை மொழிவார்கள். அதனால் அந்த வார்த்தை சேர்க்கப்படுகிறது. குர்ஆனுடைய வசனத்திற்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்வார்கள் அல்லவா? அந்த அடிப்படையில் என்ன சொன்னார்கள்? லஅனல்லாஹு மன் ஸபஹ லிகைரில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ், லஅனல்லாஹு மன் ஸபஹ லிகைரில்லாஹ். அல்லாஹ் அல்லாதவற்றிற்காக யார் அறுப்பானோ அவன் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். அப்படி என்றால் என்ன? அல்லாஹ் அல்லாதவற்றிற்காக அறுத்தால் அவன் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்றால், வீட்டுக்கு வர விருந்தாளிக்காக அறுத்தால் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்ற கருத்தா? இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அப்படி என்றால் என்ன? அல்லாஹ் அல்லாதவற்றின் நேசத்தை பெறுவதற்காக அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அறுத்தல் என்ற அந்த வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவற்றிற்காக செய்தல். அதை புரிய வேண்டுமா? இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். உங்களுக்கு தெரியும், தெரிந்த சூரத். உன் ரப்புக்காக தொழு. எல்லாருக்கும் தெரியும் தொழுகை என்றால். தொழுகையோடு அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சேர்க்கிறான், வன்ஹர். உன் ரப்புக்காக அறு. அல்லாஹ்வுக்காக அறுத்தல், அல்லாஹ் அல்லாதவற்றிற்காக அறுத்தல். இப்ப அல்லாஹ் தொழுகையையும் அறுப்பதையும் டச் பண்றான், தொடர்பாக்குறான். ஒருத்தர் தொழுகிறான். எப்படி தொழுகிறார் என்றால், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி தொழுகிறான். இந்த தொழுகை சரி என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்னொருத்தர் தொழுகிறார், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முஹிதீன் ஆண்டவரை நெருங்குவதற்காக என்ற உள்ளத்தில் அந்த எண்ணத்தை வைத்து தொழுகிறார். யாரை நெருங்குவதற்காக? முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ்வின் நேசத்தை பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் அவருக்கு தொழுகை என்ற வணக்கத்தை அர்ப்பணிக்கிறார். அவர் தொழுகிறது அல்லாஹ் அக்பர் என்று வாயால் சொல்லுகிறார், ஆனால் உள்ளம் அப்துல் காதிர் ஜீலானியின் நேசம் எனக்கு கிடைக்க வேண்டும். இந்த தொழுகை சேருமா? இதற்கு என்ன சொல்வார்கள்? ஷிர்க் என்று சொல்வார்கள். தொழுகை என்ற ஒரு வணக்கம், அந்த வணக்கத்தை அல்லாஹ் அல்லாத ஒரு ஏதேனும் ஒன்றுக்கு அவருடைய பொருத்தத்தை பெறுவதற்காக அந்த இபாதத்தை செய்தால் ஷிர்க் என்று சொல்லுவோம். இன்னொன்று ரியா என்று சொல்வது. தொழுகிறார், தக்பீர் கட்டித்தான் தொழுகை ஆரம்பித்தார், ஆனால் அவருடைய நோக்கம் என்னை பார்த்து மற்றவர் புகழ வேண்டும் என்று தொழுகிறார்.
பிறர் பார்த்து புகழ வேண்டும் என்பதற்காக ஒரு வணக்கத்தை செய்தால் அதை நாங்கள் முகஸ்துதி என்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இணை வைத்தலின் ஒரு வகையாக சொன்னார்கள். அல்லாஹ் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய சூரத் லம் யகுனில் லதீன கஃபரு என்று ஓதுவீர்கள். அதிலே சொல்கிற போது வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன என்று சொல்கிறார். இவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கே அன்றி ஏவப்படவில்லை என்று சொல்ற போது முஹ்லிஸீன இஹ்லாஸ் உள்ளவர்களாக அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை மட்டும் நாடி அந்த வணக்கம் இருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் இஹ்லாஸ் என்று சொல்லுவோம். எனவே ஒருவர் வெளிப்படையிலே தொழுகிறார், அவருடைய உள்ளத்தில் உள்ள எண்ணம் மற்றவர் புகழ வேண்டும் என்றிருந்தால் அது ரியா முகஸ்துதி. அல்லது அவருடைய எண்ணம் ஒரு இறந்து போன நல்லடியார் அவருடைய அருளை பெறுவதற்காக என்று எண்ணி தொழுகிறார், அல்லது அதன் மூலமாக அந்த வணக்கத்தை செய்வதன் மூலம் அவரை நெருங்கலாம், அவருடைய அன்பை பெறலாம் என்று மௌத்தாகி போன ஒருவர், ஒரு வலியுல்லாஹ் என்று எண்ணுகிறவர் அல்லது ஒரு கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறவர் அவரை நாடி தொழுகிறார் அவருடைய பொருத்தத்தை. இதை என்னென்று சொல்வோம்? ஷிர்க் என்போம். இபாதத், தொழுகை ஒரு இபாதத். அந்த இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவற்றிற்காக செய்தால் அது ஷிர்காக ஆகிவிடும். இது உங்களுக்கு தெளிவாக இருக்கு. அந்த வகையில் தொழுகையை போன்ற ஒரு இபாதத் தான் அறுத்தல், பலியிடுதல். அதனால் தான் அல்லாஹ் சொன்னான் ஃபஸல்லி லிரப்பிக, உன் ரப்புக்காகவே தொழு, வன்ஹர், மேலும் அறு. ஆனால் கந்தூரி என்ற நிகழ்விலே என்ன நடக்கிறது? ஒருவர் என்ன செய்கிறார்? தனது மாட்டை ஃபீ சபீல் வலியுல்லாஹ் அல்லது ஏதேனும் ஒரு வலியுல்லாஹ்வின் பெயரில் நேர்ச்சை செய்கிறார். நேர்ச்சை என்பது ஒரு வணக்கம், அதில் மாற்று கருத்தில்லை. அல்லாஹ்விற்காக நான் இதை நேருகிறேன் என்று ஒருவர் அல்லாஹ்விற்காக அதை விட்டுவிட வேண்டும். ஆனால் அல்லாஹ் அல்லாமல் மரணித்து போன ஒரு நல்ல மனிதரை நாடி அந்த நேர்ச்சையை செய்கிறார். அப்போது அல்லாஹ்வுக்கு அவர் இணை வைத்து விட்டார். இப்படியாக நேர்ச்சை செய்யப்பட்ட பிராணிகள் கந்தூரி என்ற அந்த விருந்தோம்பலிலே ஒன்று சேர்கிறது. அந்த பிராணியை அறுப்பவர் வெளிப்படையில் பிஸ்மில் சொன்னாலும், எப்படி தொழுபவர் ஒருவர் வெளிப்படையில் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னாலும், அவருடைய எண்ணம் அந்த பிராணியை அறுப்பதன் மூலம் மன்னரையில் உள்ள அந்த இறைநேசர் அவருடைய நெருக்கத்தை பெற வேண்டும். படைத்த ரப்புக்காக கலப்பில்லாமல் இஹ்லாஸோடு செய்யப்பட வேண்டிய அந்த கிரிகையை அல்லாஹ் அல்லாத ஒருவருக்காக, அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமாகவும் இருக்கலாம், அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்காகவும் இருக்கலாம், அல்லது முஹ்தீன் ஆண்டவருக்காகவும் இருக்கலாம். இப்படி எவருக்காகவாவது அவர் நேர்ச்சை செய்து அல்லாஹ்வுக்கு செய்த வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவருக்கு கூட்டாக்கியதால் அது இணை வைக்கக்கூடிய காரியமாக மாறுகிறது. அந்த நோக்கத்திற்காக அது அறுக்கப்படுகிறது, அவர்களுடைய நெருக்கத்தை பெறுவது. ஏன் அவர்களுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று கேட்டால், இவர்களின் எண்ணம் இவ்வாறு நாங்கள் ஒரு நல்லடியார் பெயரிலே நாம் நேர்ச்சை செய்தால் அந்த நல்லடியாரின் மூலமாக அல்லாஹ்விடமிருந்து உதவி எங்களுக்கு கிடைக்கும். இது அவர்களின் நம்பிக்கை. நல்லடியார் மூலமாக அவருடைய நமது தேவைகளை நாங்கள் முற்படுத்துகிற போது அந்த நல்லடியார் அல்லாஹ்விடம் எங்களுடைய தேவைகளை பெற்றுத் தருவார் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் பின்னணியில் ஆடுகள் மாடுகள் அறுக்கப்படுகிறது. இவ்வாறு அறுப்பவர் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ் அல்லாதவற்றை நெருங்குவதற்காக, அவர்களின் பொருத்தத்திற்காக எவர் ஒருவர் அறுத்து பலியிடுகிறாரோ அவர் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகிறது. சாபம் என்கிற வார்த்தை வருவதெல்லாம் பெரும்பாவங்களுக்கு. அப்படி அறுக்கப்பட்டால் அதை சாப்பிடலாமா என்ற கேள்வி கேட்டால், அதைத்தான் நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட செத்த பிராணி, இரத்தம், பன்றி இறைச்சி என்பவற்றை சொல்லிவிட்டு நாலாவதாக இதை செத்ததோடு அதற்குள் மட்டுப்படுத்தாமல் அதை ஒரு தனி பிரிவாக அல்லாஹ் நாலாவதாக சொல்கிறான்.
ஏனென்றால் மாடு நாங்கள் அறுத்து சாப்பிடுவது, மாடை அறுக்கிற போது பிஸ்மில்லா என்று அவன் அறுப்பான். அப்போது படைத்த ரப்பு அவனை மட்டும் நாடித்தான் நாங்கள் அதை செய்ய வேண்டும். அறுத்தல் என்கிற அந்த கிரிகை, பலியிடுதல் என்கிற ஒரு கிரிகை, நேர்ச்சை செய்தல் என்கிற ஒரு கிரிகை, அதாவது இபாதத்துகள் அல்லாஹ் அல்லாதவற்றிற்காக அது செலுத்தப்படும் போது அதன் மூலமாக அறுக்கப்படும் பிராணியை அல்லாஹ் பண்டி இறைச்சிக்கு ஈக்குவலாக்கி விட்டார். அதனால் அது தெளிவான ஹராம். அந்த இறைச்சியை போட்டுத்தான் கந்தூரி என்கிற கிரிகை நடைபெறுகிறது. அதை சாப்பிடுவதற்காக எங்களுடைய சகோதரர்கள் அள்ளி உளுந்து ஓடுகிறார்கள். அதே சகோதரர்கள் ஒரு மிக பெரும் விருந்து ரோஸ்ட் பண்ணி பண்டி இறைச்சி ருசி ருசியாக வகை வகையாக சமைக்கப்பட்டு இலவசமாக கொடுக்கப்படுது என்றால் போவார்களா? இல்லை, போக மாட்டார். செத்த பிராணி அது வகை வகையாக ருசியாக கொடுக்கப்படுது என்றால் போவார்களா? போக மாட்டார்கள். ஆனால் எங்களுடைய சகோதரர்கள் வேண்பேனாக மோட்டார் பைக்குகளிலே அள்ளி உளுந்து போகிறார்கள். சகோதரர்களே, இரண்டு விடயங்கள் ஒன்று சேரும் போதுதான் ஒரு பிராணிக்கு தக்பீர் சொல்வது ஹலால் ஆகும். இரண்டில் ஒன்று மிஸ் ஆனால் அது ஹராமாகும். அதைத்தான் நான் சொன்னேன். நாங்கள் தொழுகிற போது எங்களுடைய எண்ணமும் படைத்த ரப்பின் திருப்பொருத்தத்திற்காக தொழுகிறேன் என்று இருக்கிறது. தொழுகிற முறையும் நபியனார் காட்டிய முறைப்படி தொழுகை இருக்க வேண்டும். சுருக்கமாக நம் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தேதான். என்னுடைய எண்ணம் அல்லாஹ்வின் திருப்பொருத்தமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த இபாதத்து கபூல். முறையும் அதே மாதிரி இருக்க வேண்டும். முறை வெளிப்படையில் அழகாக இருக்கிறது. ஆனால் எண்ணம் அல்லாஹ்வுக்காக நான் தொழவில்லை, பெருமைக்காக, மற்றவர் போல வேண்டும் என்பதற்காக இருந்தால் அல்லாஹ் தூக்கி எறிந்து விடுகிறான். மன் அமில அமலன் அஷ்ரக பிஹி மை கைரி தரக்துஹு வ ஷிர்கஹு என்று அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒருவன் ஒரு இபாதத்தை செய்கிறான், அந்த இபாதத்திலே என்னோடு இன்னொருவரை கூட்டாக்கினான், என்னோடு இன்னொருவரை கூட்டாக்கினான், என்னையும் நினைத்தான், இன்னொருவரையும் சேர்த்துக்கிட்டான். அஷ்ரக பிஹி மை கைரி, கூட்டானால் அல்லாஹ் என்ன செய்வானாம்? தரக்துஹு வ ஷிர்கஹு, அவன் என்னோடு இன்னொருவரை கூட்டாக்கினான் அல்லவா, அதனால் அவன் கூட்டாக்கி அந்த இணையோட விட்டு விடுவேன். காரணம், அல்லாஹ் பரிசுத்தமான வணக்கத்தை மட்டுமே, ஒருவர் குர்பான் கொடுத்தார், ஒரு 10 மாடை அறுக்கார், குர்பானுக்கு தர்மம் செய்கிறார். அவர் நோக்கம் என்ன? மக்கள் புகழ வேண்டும். இந்த தர்மத்தால் அவர் சொர்க்கம் போவாரா, நரகம் போவாரா? நரகம் போவார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே, மறுமை நாளையில் 3 பேர் அழைக்கப்படுவார்கள். அதிலே ஒரு கொடைவள்ளல். அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான், அவர் கொடை கொடுத்து விட்டு சென்றார். கேள்வி கணக்கும் போது அவருக்கு சொல்லப்படும், பெயர் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீ செய்தாய், இவனை நரகத்திலே வீசுங்கள் என்று வீசப்படும் என்று சொல்லப்படுகிறதே. மிக பெரும் கொடைவள்ளல். ஆனால் அல்லாஹ் அதை ஏற்கவில்லை. ஏன்? எண்ணம் புழைத்து விட்டது. படைத்த ரப்பின் பொருத்தம் அது இல்லாமல் மக்கள் புகழ வேண்டும் என்று எண்ணினார். இது ஒரு விதம், ஏற்கப்பட மாட்டதல்லவா? அதைவிட பயங்கரம் தான், இறந்து போனவர்களுடைய அருள் கிடைக்க வேண்டும், அவர்களால் எதுவும் நடக்கும் என்று எண்ணி அவுலியாக்களுக்கு, அல்லாஹ்விற்கு மட்டும் செய்யப்படுகின்ற வணக்கத்தை அவுலியாக்களுக்கு திசை திருப்புவது. அப்போது தெளிவான ஷிர்க்கை செய்து விட்டார். அதனால் இணை வைக்கப்பட்டு அறுக்கப்பட்ட பிராணி அங்கே எண்ணத்துக்குத்தான் இடம், எண்ணத்தை கொண்டுதான் அந்த செயல் தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் அந்த பிராணி இணை வைக்கப்பட்டு அறுக்கப்பட்டது. வெளிப்படையில் அவர் அல்லாஹ் அக்பர் என்றாலும் அது சாப்பிடக்கூடாத செத்த பிராணிக்கு சமன். அதைவிட ஒரு பெரும் பாவத்தை அவர் செய்து விட்டார். அன்புக்குரிய சகோதரர், இந்த யதார்த்தத்தை புரியாமல் எங்களுடைய சகோதரர்கள்
கந்தூரி சாப்பாடு, கந்தூரி மணக்கிறது, தாமரை இலையிலே அல்லது வாழை இலையிலே விருந்தோம்பல் நடக்கிறது என்று தெளிவான பியோ 24 கரட்டி ஹராத்தை சாப்பிட ஓடுகிறார். இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன மார்க்கம் போதிக்கப்படவில்லை. மாறாக இந்த சமுதாயத்தை வழிநடத்திய பெரும்பான்மையான மௌலைமார்கள் அவர்களுடைய படைப்புக்கு எது வழிவகுக்குமோ அதையே மார்க்கமாக சொன்னதால் தான் எங்களுடைய மக்கள் இது போன்ற ஷிர்கான அடிப்படையில் அரங்கேற்றப்படக்கூடிய காரியங்களை பாரதூரம் தெரியாமல் போய் அதிலே பங்கு பற்றுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல் ஹலாலு பையின் வல் ஹராமு பையின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. வபைனஹுமா உமூரும் முஸ்தபிஹாத். இந்த ரெண்டுக்கு இடையிலே சில சுபஹத்தான தெளிவில்லாத விடயங்கள் இருக்கிறது. வமன் வகா ஃபி சுபஹாத், யார் அந்த தெளிவில்லாத விடயத்தை செய்வானோ வகா ஃபில் ஹராம், அவன் ஹராத்திலே தான் சேருவான். எனவே சிலர் அல்லது பல மௌலைமார்கள் இல்ல அது அவுலியாக்களுக்கு என்று நேர்ச்சை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய பேர் கூறித்தானே அறுக்கிறோம், அது ஹலால் என்று சொல்வார். நான் அது எந்த வகையில் ஹராம் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டேன். 2 விடயங்கள் அங்கே. எண்ணமும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், செயற்பாடும் நபி காட்டின முறைப்படி இருக்க வேண்டும். இந்த 2ம் சேராவிட்டால் ஹராமாகிரும் என்று சொல்லிவிட்டேன். எனவே எவர்கள் அதை ஹலால் என்று சொல்றார்களோ அவர்களுடைய வார்த்தையால் பலர் தடுமாறுகிறார்கள். தடுமாறினால் அவர்களுக்கான தீர்ப்பு என்ன? ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? உங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கிற விடயமா அதை செய்ய சொல்கிறார்களா அதை தவிர்த்து கொள்ள சொல்கிறார்களா? யார் அந்த ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடையில் தெளிவற்ற விடயம் இருக்கிறதோ அதை யார் செய்வாரோ அவர் ஹராத்திலே தான் போவார். எனவே அவ்வாறான விடயங்கள் எனக்கு தெளிவில்லையா, நீங்கள் என்ன செய்ய வேண்டியது? அதை முற்றாக தவிர்த்து கொள்வதுதான் உங்களுக்கு கடமையை தவிர அதை விட்டு அதற்கு பின்னால் போவது அல்ல. காரணம், ரசூலுல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், தஅமா யுரீபு, உனக்கு சந்தேகமானதை விட்டுவிடு என்றார்கள். எனவே இந்த உடம்பு ஹலாலான பியோ ஹலாலான பொருள்களை கொண்டு வளரப்பட வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் சொன்னான், குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். அல்லாஹ் கூறுகிற வசனத்தை பாருங்கள், குலு உண்ணுங்கள், மின் தய்யிபாத் பியோ ஹலால். தய்யிப் என்றால் வாசமானது, மனமானது, பரிசுத்தமானது. அப்ப நாம் வழங்கியவைகளில் பரிசுத்தமானதை உண்ணுங்கள் என்கிறான். அப்படி இருக்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற காரியத்தின் மீது உருவான ஆட்டிறைச்சி அல்லது மாட்டு இறைச்சி அல்லது கோழி இறைச்சி இவைகள் போட்டு சமைக்கப்படக்கூடிய அந்த கந்தூரி சாப்பாடை சாப்பிடுவது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழிகாட்டலுக்கு முற்றிலும் புறம்பான காரியம். இதற்கு அப்பால் அந்த இடத்துக்கு முஸ்பாத்தியா போகலாமா? நாங்க சாப்பிட போகல, கொஞ்சம் என்ஜாய் பண்ண போனோம் என்று பலர் போகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப், இந்த வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு சட்டமாக இறக்கி இருக்கிறான். இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹ் யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹ்ஸு பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ் குர்ஆனில் இறக்கிய அந்த சட்டங்கள் வசனங்கள் நிராகரிக்கப்படக்கூடியதை நீ கண்டால் அல்லது கேலி பண்ணப்படுவதை கண்டால், இந்த காரியம் பிழை என்று சொன்னால் உனக்கு என்னடா தெரியும் என்று ஏசுகிறான், கிண்டல் செய்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா தக்உது மஅஹும், அவர்களுடன் நீங்கள் உட்கார வேண்டாம். அது போன்ற இடங்களா அங்கே மௌன சம்மதம் கொடுத்து இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. அது எல்லா பாவத்துக்கும் பொருந்தும். ஏன் தெரியுமா? அதையும் சொல்கிறான், அவ்வாறு நீங்கள் இருந்தால் இன்னக்கும் இதன் மிஸ்லு, அந்த வேளையில் நீங்களும் அவர்களை போன்றுதான் என்று சொல்லுகிறான். உங்களுக்கும் சேம் பாவம். ஒரு சிறுக்கு நடக்கக்கூடிய இடத்திலே நாங்கள் மௌன சம்மதம், நண்பர் கூப்பிடுறார், உறவினர்கள் கூப்பிடுறார் என்று அங்கே போய் அமைதியாக இருந்தால் எனக்கும் சேம் பாவம், நானும் அவர்களை போன்றேதான். மாறாக கடமை என்ன? உன் நண்பன் போகிறானா,
உன் சகோதரன் போகிறானா அல்ல உன் தாய் போகிறானா, அவளுக்கு சொல்ல வேண்டும், இது பாவமான காரியம், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய காரியம், இந்த காரியத்துக்கு போகாதீர்கள் என்று தடுக்க வேண்டும். ஆனால் நாங்கள் தடுப்பதில்லை, அதற்கு ஒத்தாசை கொடுக்கிறோம். ஆட்டோக்காரர்கள் நமக்கு காசு தானே வருகிறது என்று ஓடுகிறார்கள். பாவத்துக்கு துணை போக வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். காசிக்காக விபச்சாரம் நடக்கிற இடத்துக்கு கூட்டிக் கொண்டு விடுவையிலா, காசிக்காக சாராயம் குடிக்க போறவன் குடிக்கட்டி கொண்டு விடுவையிலா, காசிக்காக ஒருவன் கொலை செய்ய போகிறான் என்றால் அவனை கூட்டிக் கொண்டு விடுவையிலா. இது எல்லாத்தையும் விட பெரிய பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற பாவம். அந்த பாவமான காரியத்திற்கு நீங்கள் உங்கள் நண்பர்களையோ அல்லது உறவினர்களையோ யாரையோ, அது எந்த பாவம் என்றாலும் அவர்களை அழைத்து சென்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறீர்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், பாவத்திற்கும் விரோத காரியங்களுக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யாதீர்கள் என்று சொல்கிறார். எனவே அந்த அடிப்படையை கடைபிடியுங்கள், தெளிவோடு நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும் இந்த மார்க்கத்தில் ஹராம் ஹலாலை தெளிவாக பேணி நடக்க நல்லருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி.